அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. காவல்துறைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு சம்பவம் தொடர்பாக காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல். பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், நீதிமன்றம் என்னென்ன உத்தரவுகளை இதுல பிறப்பித்திருக்கிறாங்க? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக பல்வேறு ஊடக நிறுவனங்கள் மற்றும் பத்திரிகைகளினுடைய செய்தியாளர்களுக்கு சிறப்பு புலனாய்வு குழு சம்மன் அனுப்பி அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டது. மேலும் அவர்களிடம் பல்வேறு கேள்விகள், அதாவது குடும்ப பின்னணி உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அவர்களினுடைய செல்போன்களை ஒப்படைக்கவும் எஸ்ஐடி கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் இதற்கு எதிராக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் சம்மன் பெறப்பட்ட செய்தியாளர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்களை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் அதாவது முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு பத்திரிகையாளர்கள் யாரும் எந்த பொறுப்பும் இல்லை. அதே போல இதில் பத்திரிகையாளர்கள் யாரும் குற்றவாளிகளாக இல்லாத நிலையில் வேண்டுமென்றே தங்களுக்கு சம்மன் அனுப்பி தங்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் மேலும் தங்களது செல்போன்கள் பறிமுதல் செய்யப்படுவதாகவும் வாதமானது முன்வைக்கப்பட்டது. வழக்கினுடைய விசாரணைக்கு தாங்கள் முழுமையாக ஒத்துழைத்து வருவதாகவும், ஆனால் தங்களை துன்புறுத்துவது போன்று கேள்விகளும் சிறப்பு புலனாய்வு குழுவின் நடவடிக்கையும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஒரு செய்தியாளருக்கு 3 முறைக்கு மேல் கூட சம்மன் அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. காவல்துறை சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் KMD முகிலனை பொறுத்தவரை பத்திரிகையாளர்களை துன்புறுத்தும் நோக்கம் தங்களுக்கு இல்லை எனவும் சில தகவல்களை கேட்டு பெறுவதற்காகவே அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் அந்த கேள்விகளில் கேட்கப்பட்டு இருக்கக்கூடிய சில கேள்விகள் அது தேவையில்லாத கேள்விகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த கேள்விகள் நீக்கப்படும் என்றும் பத்திரிகையாளர்கள் தரப்பில் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். நீதிபதியை பொறுத்தவரை காவல்துறைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். இந்த எஃப்ஐஆர் என்பது முதலில் எப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டது? இது பதிவேற்றம் செய்யப்பட்டவர்களினுடைய முழுமையான தவறு. எனவே இந்த எஃப்ஐஆரை எழுதியது யார்? அதனை பதிவேற்றம் செய்தது யார்? அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதா? அவர்களிடம் இதே போன்ற கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டதா? அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலங்கள் எல்லாம் பெறப்பட்டதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் பத்திரிகையாளர்கள் விசாரணைக்கு அழைத்த பொழுது அவர்கள் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதுக்கு 2-3 முறைக்கு மேல் சம்மன் அனுப்பப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி எழுப்பினார். மேலும் இது இந்த எஃப்ஐஆர் எழுதியவர் மற்றும் எஃப்ஐஆர் எழுதி அதனை பதிவேற்றம் செய்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நேரடியாக பத்திரிகையாளர்களை துன்புறுத்தும் வகையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டது என்பது தொடர்பாகவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து உரிய உத்தரவு இன்றுக்குள்ளாகவே பிறப்பிக்கப்படும் என்றும் பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு முடித்து வைக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதற்கிடையில் செல்போன், அதாவது எந்தெந்த பத்திரிகையாளர்களிடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டதும் அந்த செல்போன்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் காவல்துறை விசாரணைக்கு அழைக்கும் பொழுது விசாரணைக்கு ஆஜராகும்படி பத்திரிகையாளர்களுக்கும் நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார். இந்த வழக்குகள் தொடர்பான விரிவான உத்தரவு இன்று பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பத்திரிகையாளர்கள் பதிவிறக்கம் செய்துவிட்டார்கள் என்பதற்காக அவர்களை அழைத்து துன்புறுத்துவது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது அடிப்படையிலேயே தவறானது என்று நீதிபதி அவர்கள் தெரிவித்து எங்களுடைய அனைத்து வழக்கறிஞருடைய வாதங்களையும் கேட்டு அதற்கு பிறகு விரிவான தீர்ப்பை வழங்குவதாக தெரிவித்து இதுபோன்று பத்திரிகையாளர்களை அச்சுறுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டவிரோதமாக எந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் இல்லாமல் பத்திரிகையாளருடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவற்றையெல்லாம் காவல்துறை திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. இதனுடைய தீர்ப்பை அவர் ஒத்திவைத்திருக்கிறார். விரிவான தீர்ப்பை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் இங்கே இந்த அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பாக அந்த செய்திகளை வெளியிட்ட
பத்திரிகையாளர்கள், குறிப்பாக அந்த கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் இவர்கள் மீது காவல்துறை நடந்து கொண்ட விதத்தை நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். நீதிமன்றம் இதில் தேவையில்லாமல் பத்திரிகையாளர்களை நீங்கள் அச்சுறுத்துகிறீர்கள், இது தேவையற்றது. முதலில் இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவேற்றம் செய்யப்பட்டது யாரால் இது செல்லப்பட்டது, அதற்கு காரணம் என்பதெல்லாம் கண்டறிந்து அதற்கு பிறகுதான் அடுத்த நிலைக்கு இவர்களை அழைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதை செய்ய தவிர்த்துவிட்டு பத்திரிகையாளர்களை மட்டும் அழைத்திருக்கிறார்கள். இன்னொரு கேள்வியும் நீதிபதி கேட்டார். பத்திரிகையாளர்கள் அல்லாமல் வேறு யாராவது இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று கேட்டபோது அதற்கும் அரசு தரப்பில் பத்திரிகையாளர்களை தவிர வேறு யாரையும் அழைத்ததாக அவர்கள் பதில் சொல்லவில்லை. எனவே இந்த வழக்கில் விரிவான தீர்ப்பை வழங்குவதாக நீதிபதி தெரிவித்து இந்த வழக்கை இப்பொழுது நாங்கள் விவாதித்து முடித்து வந்திருக்கிறோம்.